ஹை ஸ்பைடிஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ட்விஸ்ட் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்சை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நாய்ஸ் எவால்வ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அதை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம், நிறைய வாட்டர் டெஸ்ட் எல்லாமே பண்ணியிருந்தோம். இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா வித்தியாசம் எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன், உங்களுக்காக தான் திரும்ப அன்பாக்ஸ் பண்ண போறேன். ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் எல்லாமே சேம் தாங்க, ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாய்ஸ் எவால்வ் 3ல நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று மட்டும் தான் டிஃப்ரென்ஸே தவிர மிச்சபடி ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் எவால்வ் 3 3500 ருபீஸ், இது பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ். ஸோ நீங்கள் ப்ரைஸ் கம்மியில் ஒரு நாய்ஸ் வாட்ச் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவும் போல அன்பாக்சிங்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த நாய்ஸ் ட்விஸ்ட்ன்றதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்னலாம் சைடில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இருந்தாலும் நானும் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா SpO2 மானிட்டர் இருக்குது, அண்ட் 24/7 ஹார்ட் ரேட் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க, அண்ட் 100 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. 100+ மேலேயும் ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்குது. IP68 வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அப் டு 7 டேஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ்க்கு குயிக் ப்ளே பண்ணிக்கலாம். அண்டு 100+ கிளவுட் பேஸ்டு வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா நமக்கு கேல்குலேட்டரும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நாய்ஸ் எவால்வ் 3ல கேல்குலேட்டர் இல்லை, பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரௌட்லி டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வேற எதுவும் நமக்கு மெயினாக மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல போட்டிருக்காங்க இது ஒரு TFT டச் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அதில் நாய்ஸ் எவால்வ் 3ல பார்த்தீங்கன்னா நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1.38 இன்ச்சுக்கு TFT டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் இருக்குது. அண்ட் 500 nits பிரைட்னஸ் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங்லாம் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி தான் திரும்பவும் உங்களுக்காக பேக் பண்ணிவிட்டு அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ எடுப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஓரமாச்சு, உள்ளே வேறு என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். நமக்கு ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வாரண்டி கார்டு இருக்குது. வாரண்டி கார்டு, நமக்கு நாய்ஸ் எவால்வ் 3ல கொடுத்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அண்ட் புக்லெட் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம வாட்ச்க்கு வருவோம். நான் ஆல்ரெடி வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தனால செட்டப்புமே நான் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி ஆல்ரெடி பார்த்துட்டேன். எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா, எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைங்க. நம்ம முன்னாடி அன்பாக்ஸ் பண்ண நாய்ஸ் எவால்வ் 3க்கும் இதுக்கும் எனக்கு பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஏன்னா UIலேருந்து எல்லாமே சேம் தான். அப்படியே நமக்கு அதில் என்ன இருந்துச்சோ அதுதான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. சேம் 2 பட்டன் ஃபீச்சர்ஸ். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ்க்காக யூஸ் பண்ணும். இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதர் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்காக யூஸ் ஆகும். மியூசிக் இருக்குது, வெதர் இருக்குது, கேல்குலேட்டர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நமக்கு நாய்ஸ் எவால்வ் 3ல கேல்குலேட்டர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக சாஃப்ட்வேரில் இதை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எவால்வ் 3 முன்னாடியே வாங்கியிருந்தோம், லாஸ்ட் இயர் வந்ததுன்றதுனால அதில் கிடையாது. இது இப்போ ரீசெண்டாக இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கேல்குலேட்டரை. வாட்ச் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 4 கொடுத்துருக்காங்க வாட்ச்லேயே. இது இல்லாமல் நம்ம எவால்வ் 3ல பண்ணுற மாதிரி ஆப்குள்ளே போயிட்டு நம்ம என்ன வாட்ச் ஃபேஸ்னாலுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே தாங்க, நமக்கு இங்கே இல்லாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் LCD பேனல் கொடுத்துருக்கிறதுனால, அதாவது TFT பேனல் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு AOD ஆப்ஷனை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. பட் அதை மோஸ்ட்டாக யாரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது பிடிக்காது. நான் என்னோட நாய்ஸ் எவால்வ் 3லேயே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ண மாட்டேன், பட் ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற வால்பேப்பரை ஆல்வேஸ் பிரைட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எப்பவுமே இந்த மோடில் ஆன்லேயே இருக்கும். நம்ம என்ன வாட்ச் ஃபேஸ் வச்சுருக்கோமோ அந்த வாட்ச் ஃபேஸ் மோடில் எப்பவுமே ஆன்லேயே இருக்கும். இதுவே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் ஸ்க்ரீனில் டைம் அனலாக்லையோ இல்லை டிஜிட்டலாவோ டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அது அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. எனக்குமே இதுதான் ரொம்ப பிடிக்கும். என்னோட எவால்வ் 3ல நான் எப்பவுமே இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு AOD இல்லையன்றதை நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். மிச்சபடி இன்னொரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில்
நமக்கு AMOLED டிஸ்பிளே கிடையாது அப்படின்றதுனால இந்த பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு டீப் பிளாக்காக தெரியாது, அவ்வளோதான். மிச்சபடி நமக்கு அப்படியே எவால் 3ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே இதில் இருக்கு. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாய்ஸ் எவால் 3 ஒரு 3500 அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கோம் நம்ம வாங்கும்போது. இப்போ 3000 அப்படி கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வாட்சோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1500க்கு கிடைக்கும். 1500க்கு நமக்கு 3500 ருபீஸ்க்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு 1500க்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறது ரோஸ் கோல்டு. இது இல்லாமல் நமக்கு பாய்ஸ்லாம் யூஸ் பண்ண போறாங்கன்னா பிளாக் கலருமே இதுக்கு நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர்ஸுமே சூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அப்ளிகேஷன் வைஸ் பார்த்தோம்னா அப்ளிகேஷன்லையுமே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி நாய்ஸ் எவால் 3ல என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ உங்களுக்கு நான் திரும்பவும் அதே நாய்ஸ் எவால் 3க்கு பண்ண மாதிரி சாஃப்ட்வேர்ஸை ஓப்பன் பண்ணி காட்டி மொத்தமாக காட்டி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்களுக்கு அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நாய்ஸ் எவால் 3 வாட்சை பற்றின லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சேம் தான், எல்லாமே சேம் யூஸ் தான். அண்ட் தென் ரொம்பவுமே ரக்கடாக தான் இருக்குது. நாய்ஸ் எவால் 3 மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக ஹார்டாக தான் இருக்குது. ஏன்னா நாய்ஸ் எவால் 3 நான் இத்தனை நாளாக ரொம்ப ரஃப் யூசேஜ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ வரைக்குமே ஒன்றும் ஆகலை. நம்ம வாட்டர் டெஸ்ட்லாம் கூட பண்ணிட்டோம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த 1500க்கு நமக்கு நாய்ஸ் எவால் 3ல கொடுத்துருக்க IP68 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நமக்கு அட்வான்டேஜ். தண்ணியில் என்ன தான் போட்டாலும் வாட்ச் எந்த வகையிலையும் டேமேஜ் ஆகாது. எனக்கு இன்னொரு விஷயம் ஃபீல் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நாய்ஸ் எவால் 3யோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராப் குவாலிட்டியாக இல்லையோன்னு ஃபீல் ஆகுது. பட் ஸ்ட்ராப் வந்துட்டு நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து ரிமூவபிள் ஸ்ட்ராப் தான். நம்ம ஈஸியாக கழட்டி வேற கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்சை பற்றி. நீங்கள் நாய்ஸ் பிராண்டில் ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு நல்ல வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் 1500க்கு சூஸ் பண்ணலாம் லோ பட்ஜெட்டில். ஏன்னா பார்த்தீங்கன்னா 3500 ருபீஸ்க்கு 3500 ருபீஸ்க்கு இருக்க நாய்ஸ் எவால் 3ல என்னென்னலாம் ஃபீச்சர் இருக்கோ அது எல்லாமே நமக்கு 1500 ருபீஸில் இந்த TFT டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ நிஜமாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம், பர்த்து தான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த நாய்ஸ் ட்விஸ்ட்டை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, this is Spidey signing off.